எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட, நீங்கள் கடவுளே அப்படின்னு கூப்பிடுங்க. அந்த கடவுள் உங்களுக்கு யார் மூலமாவது உங்களுக்கு உதவி பண்ணுவார். சில பேர் அதை நம்பலாம், சில பேர் நம்பாமலும் இருக்கலாம். ஆனால் அது உண்மையாக நமக்கு நடக்கும். கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டி பாருங்கள், உண்மையாக நடக்கும். எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்ம மீண்டு வந்திருக்கோம். இனிமேலும் நம்ம மீண்டு வருவோம். ஆனால் ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. ஆனால் மனிதர்களை நம்புறதை விட கடவுளை நம்பலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த உலகம் எப்படி உருவானது, இங்கே செடி கொடி மரம் இயற்கையாகவே நமக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு எப்படி உருவானதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு மேலே கடவுள் அப்படின்ற கோவில்கள் நிறைய இருக்குது நமக்கு. இதெல்லாம் அந்த காலத்திலேயே நமக்கு வடிவமைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா எவ்வளவோ நல்லது நடந்ததால் தானே அதெல்லாம் நமக்கு வடிவமைச்சு போயிருக்காங்க. சிலைகள், கோவில்கள், எவ்வளவோ கட்டிடங்கள், இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. நம்ம நம்பிக்கை அப்போது நம்மளுக்கு நிறைவேறும். நம்ம நம்பணுன்னா நம்மளுக்கு நிறைவேறும், நிறைவேறாமல் இருக்காது. நான் சொல்கிறதுல தப்பு இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சரியாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துக்கிறவங்களுக்கு கூட ஒரு வார்த்தைகள் நம்மளை ஆதரவாக இருக்கும். நிறைய பேர் நம்மளை துன்புறுத்தினாலும், நம்மளையே கூட மற்றவங்கள துன்புறுத்திருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்மளும் சில பேரை நம்ம துன்புறுத்தியிருப்போம்ல, நமக்கு தெரியாமையே. அது எவ்வளவோ இருந்தாலும் எல்லாமே மாறும். நம்ம மாற்றிக்கணும். மாற்றிட்டு நம்ம கரெக்டாக பேச ஆரம்பிக்கணும். எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்லபடியாக பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு 4 ஆறுதலான வார்த்தைங்க கிடைக்குமான்னு தான் நிறைய பேர் ஏங்குவாங்களே. ஏன்னா நிறைய கஷ்டத்தில் அனுபவிக்கிறவங்க காசு பணம் எதுவுமே ஏங்க மாட்டாங்க. ஒரு நல்ல வார்த்தைங்க, அவ்வளோதான். அந்த வார்த்தைங்க அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி தோணும். காசு பணம் கூட உதவியாக தோணுது, ஆனால் அந்த வார்த்தைங்க உதவியாக இருக்கும். சரி, என்ன எடுத்துக்கிட்டால் அப்படி தான். எனக்கு நல்லது அடுத்தவங்கிட்ட காசு கொடுங்க, இது பண்ணுங்கலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு நல்லது செய்யுங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு 4 வார்த்தை நல்லபடியாக, நீ நல்லா இருக்கியா, உன் குழந்தைங்க நல்லா இருக்கா, இந்த மாதிரி வார்த்தையை தான் நான் எதிர்பார்ப்பேனே. ஆனால் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா கூட கடவுளே அப்படின்னு நான் போய் நிற்பேன். ஆனால் அந்த கடவுள் எனக்கு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கவே தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு வரோமே. இல்லைன்னா நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களாண்ட நம்ம என்றைக்கோ போய் சேர வேண்டியது தான். ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கவே தான் நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு வரோம்.